கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இது பற்றி நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், சொல்லுங்க, மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு? அணைக்கு நீர்வரத்து எப்படி இருக்குது? வணக்கம் ஷர்மிளா. அதாவது காவிரி டெல்டா பாசனத்தோட ஜீவன் ஆதியா விளங்கிட்டு இருக்கிற மேட்டூர் அணைக்கு வழக்கமா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் போதிய நீர் இல்லாததால மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு திறந்து விடப்படவில்லை. இந்த நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால கடந்த 25ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கிற கபடி அணை நிரம்பியது. அணையில் இருந்து உபரி நீர் அணைக்கு திறக்கப்பட்டது. அடுத்த ஒரு வாரத்திற்கு பருவமழை தீவிரம் குறைந்ததால கபடியில் இருந்து தினமும் 3000 கனஅடி மட்டுமே காவிரியில் திறக்கப்பட்டது. இந்த நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நடப்பாண்டு 2வது கட்டமாக பருவமழை தீவிரம் அடைந்தது. இதனையொட்டி அதாவது நேற்றை பொறுத்த வரைக்கும் 8085 கனஅடியாக இருந்த அந்த நீர்வரத்து இன்று காலையில 18945 கனஅடியா நீர்வரத்து வந்துட்டு இருக்கு. அணையினோட அளவு 88.1 அடியாகவும் இருக்கு. அணையினோட கொள்ளளவு 50.56 TMC-ஆகவும் இருக்கு. ஷர்மிளா, ரியாஸ், மேட்டூர் அணை எப்போது 90 அடியை எட்ட வாய்ப்பு இருக்குது? நிச்சயமா. அதாவது கர்நாடக அணைகள் இருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் 30,000 கனஅடி திறந்து விடப்பட்டதா சொல்லப்பட்டு வருது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் அதாவது ஒகனக்கலை வந்தடையும். ஒகனக்கலை பில்லிகுண்டு பகுதியில் வந்தடையும். வரும் பட்சத்துல இந்த மேட்டூர் அணை இந்த 30,000 கனஅடி தண்ணீரும் வரும் பட்சத்துல ஓரிரு நாட்கள்ல இந்த மேட்டூர் அணை 90 அடியை எட்டும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இங்க இருக்கிற விவசாயிகளும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேட்டூர் அணை விரைவில் திறக்கப்படணுங்கிற விவசாயிகளோட கோரிக்கையாகவும் இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள்ல இதே அளவிலான தண்ணீர், அதாவது 30,000 கனஅடி தண்ணீர் வரும் பட்சத்துல மேட்டூர் அணை ஆகஸ்டுக்கு முன்னதாகவே திறக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.